ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட செகண்ட் வீடியோ இது. என்னோட செகண்ட் வீடியோல வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு பேக்ரவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது, என்ன மாதிரி நீங்களும் வந்து லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து நீங்க வரீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஒரு பேக்ரவுண்டை கிரியேட் பண்றது அப்படின்றத வந்து நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயா இருந்தேன். எம்ப்ளாயா இருந்து நம்ம வந்து ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். திடீர்னு எனக்கு வந்து ஒரு தனியா வந்து ஒரு ஜுவல்லரி ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அப்போ வந்து நான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னது எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து உனக்குலாம் என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, நீ வந்து ஜுவல்லரி ஸ்டோர் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்விகளை பார்த்துக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க. ஸோ அப்போ இதை பத்தி நான் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இதை பத்தி ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப வந்து பேக்ரவுண்ட்னா என்ன, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன, நம்ம அப்பா அம்மா வந்து ரொம்ப பணக்காரங்களா இருக்கணும், நம்ம அப்பாங்க வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணியிருந்திருக்கணும், ரொம்ப வெல் செட்டில்டா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இருந்தாதான் நம்ம ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்றது ஏன் மேல வச்ச பாயிண்ட். ஓகே. ஸோ அப்போ ஆனால் எனக்கு வந்து என்ன ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தொழில் தெரியும். நான் இந்த ஃபீல்டில் வந்து எல்லா செக்டர்ஸ்லையும் நான் இருந்திருக்கேன். ஸோ அதனால வந்து என்னால் வந்து எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் மட்டும்தான் இருந்துச்சே தவிர மற்ற எதுவுமே இல்லை. பணம் இல்லை, காசு இல்லை, பேக்ரவுண்ட் கிடையாது, யாரோட சப்போர்ட்டும் கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இது ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருந்தேன். ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருந்து இதுக்கு வந்து சரி என்ன பண்ண முடியும், இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமா இறங்கிட்டேன். நான் தைரியமா வந்து ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்பதான் புரியுது எனக்கு வந்து பேக்ரவுண்ட்னா என்ன அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ நான் அப்போ அந்த டைம்ல வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்டோரி படிச்சுட்டு இருந்தேன். அம்பானி, அதானி இவங்களோட பெரிய பணக்காரங்க இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து அப்படின்ற ஒரு ஸ்டோரி படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு டாப் மோஸ்ட் பிசினஸ் மேனும் அவங்க தான் அண்ட் டாப் மோஸ்ட் கடங்காரனும் அவனு தான். அப்ப எவனுமே அவனை வந்து கடங்காரன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல. டாப் மோஸ்ட் பிசினஸ் மேன் அப்படின்றது தான் வந்து இந்த சொசைட்டி வந்து அவங்கள பாக்குது. ஸோ இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா நமக்குள்ள கஷ்டம் எல்லா பிசினஸ் பண்றவங்களுக்குமே இருக்கும். ஒரு கஷ்டம் இருக்கும், நம்மளோட லோன் கட்டணும், நமக்குரிய இதெல்லாமே இருக்கும். பட் வெளியே இருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு பிசினஸ் மேன். ஓகே. ஸோ அப்ப இந்த பிசினஸ் மேன்றது வந்து நம்ம வந்து சொசைட்டில வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. திஸ் இஸ் கால்டு பேக்ரவுண்ட். ஓகேவா? இப்போ இன்னைக்கு நமக்கு வந்து யாருக்கு என்ன கஷ்டம் இருக்கு இது இருக்கு அப்படின்றத நம்ம யாரும் அனலைஸ் பண்ணி பார்க்க போறது கிடையாது. வெளியே இருந்து பார்க்கும்போது ஓ இவர் இந்த தொழில் பண்றாரு, இவர் இந்த தொழில் பண்றாரு அப்படின்றது மட்டும் தான் தெரியுமே தவிர அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத யார் மக்கள் கவனிக்கிறது இல்லை. ஸோ அதனால நம்ம தாராளமா ஆரம்பிப்போம். நமக்குள்ள இருக்க கஷ்டம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நம்மளை வெளியிருந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஜுவல்லர்ஸா இருப்போம் அப்படின்றது. இப்போ நான் ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. நான் யூஸ்வலி வந்து ஜென்ரலி பிசினஸ்ல வந்து எப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 70% உன் கையில வந்து காசு இருக்கணும், 30% வந்து நீ லோன் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து சொல்லுவாங்க. ஆனா நான் 100% லோன் தான் எடுத்தேன். ஏன்னா என்கிட்ட கையில காசு இல்லை. ஸோ நான் 100% லோன் எடுத்தேன். என் மேல இந்த நம்பிக்கையில எடுத்தேன், என் மேல இந்த திறமையில எடுத்தேன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த லோன்லாம் நான் செட்டில் பண்ணிட்டேன். ஓகே. எவன்லாம் என்னை வந்து பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடிலாம் நான் 6 வருஷம் வந்ததே எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா வந்து நான் ஃபீல் பண்றேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மிடில் கிளாஸ் அந்த மாதிரில இருந்து ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பேக்ரவுண்டை பத்திலாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ மனசார செய்யுங்க. அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கான திறமை அது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ அதெல்லாம் ஒரி பண்ணாம உங்களுக்குள்ள ஒரு இன்டென்ஷன் என்ன சொல்லுதோ அதை கம்பல்சரி கேளுங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நம்ம உள்ள என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரல. அதுக்கான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கணும். இப்போ நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து எல்லா விஷயமே கத்திருக்கேன். ஒரு பொருள் எங்க இருந்து மேனுஃபேக்சரிங் ஆகுது, யாரு பண்றாங்க, எப்படி பண்றாங்க, இதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, இது வந்து அடுத்து வந்து மார்க்கெட்டிங் எங்க போகுது, எங்க டீலர்கிட்ட போகுது, எங்க கடை எப்படி கடைகளுக்கு வருது, கடையில இருந்து கன்சூமர் எங்க போகுது. நான் ஆரம்பிக்கும் என்கிட்ட ஒரு கஸ்டமர்ஸ் கூட கிடையாது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10,000 கஸ்டமர்ஸ்க்கு மேல நான் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என் மேல நான் வச்ச நம்பிக்கை. அண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு வெறியும் இருக்கு. என்னை எவன்லாம் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னு சொன்னானோ அவன் முன்னாடிலாம் நம்ம வந்து காமிக்கணும்டா அப்படின்ற ஒரு சின்ன வெறியும் இருக்கு. ஸோ என்னோட டே 2 கம்ப்ளீட்டட். டே 3ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.